ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துருக்க தனிஷ்டக் தமிழ். நீங்கள் விஐ சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அன்வான்டாக மார்க்கெட்டிங் கால்ஸு, மெசேஜஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டது வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இந்த அன்வான்ட் மெசேஜஸ், கால்ஸ் இது எல்லாமே நம்ம ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். விஐ ஆப்பில் டிஎன்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம ஆன் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாகவே நம்ம இந்த அன்வான்ட் மெசேஜஸ், கால்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவராக இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சிங்கன்னா தான் நம்ம சேனலோட ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் கூடவே நம்ம சேனலோட அதர் சோஷியல் மீடியாஸ் லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் டு த டாபிக். இப்போது விஐ சிம்மில் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வர அன்வான்ட் மெசேஜஸ், கால்ஸ் எல்லாமே எப்படி ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா விஐ ஆப்பில் டிஎன்டி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். அது வந்து நம்ம ஆன் பண்ணணும். சரிங்களா? ஸோ அது வந்து நார்மலாக பண்ண முடியாது. அதை வந்து நம்ம ஒரு லிங்க் மூலமாக தான் போய் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இந்த டிஎன்டி அப்படின்னு சொல்கிறேன், அது என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்டி அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை, அது டு நாட் டிஸ்டர்ப் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான். சரிங்களா? இந்த ஆப்ஷன் வந்து விஐ ஆப்பில் இருக்குது. நிறைய பேருக்கு இது தெரியவே மாட்டேங்குது. பட் ஒரு சில டைமில் விஐ தரப்பில் இருந்து நமக்கு மெசேஜ் ஆகும், நமக்கு இந்த லிங்கை வந்து அனுப்புவாங்க. நிறைய பேர் அதை நோட் பண்ணுறதே இல்லை. அதனால தான் நம்மளால் வந்து அன்வான்ட் மெசேஜஸ் வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியல. சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும். இனிமேல் நம்ம வந்து அன்வான்ட் மெசேஜஸ், கால்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். காய்ஸ், இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு விஐ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஸோ விஐ ஆப் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் இது கரெக்டாக பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால் விஐ ஆப்பை மஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக விஐ ஆப்புக்குள்ளே போகும். பட் நான் உங்களுக்கு காமிச்சு தரதுக்காக இந்த லிங்கை வந்து இப்போது வாட்ஸ்அப்பில் வச்சுருக்கேன். சரியா? இப்போ நான் இந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். லிங்கை கிளிக் பண்ணதும் டேரெக்டாக விஐ ஆப்புக்கு போயிடுச்சு. அதுலேருந்து இந்த டு நாட் டிஸ்டர்ப் அப்படிங்கிற டிஎன்டி பேஜுக்கு வந்துடுச்சு. சரிங்களா? இதில் டிஎன்டி சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஆக்டிவில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டிஎன்டி, பிளாக் ப்ரொமோஷன்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஎன்டி. ஃபுல் டிஎன்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனல் சார்ந்த அழைப்புகளாக இருக்கட்டும், நார்மலாக சர்வீஸ் கம்யூனிகேஷன்ஸ் சார்ந்த அழைப்புகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் உங்களுக்கு வராது. அது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அப்படி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பிளாக் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 2வது ஆப்ஷன். இந்த பிளாக் ப்ரொமோஷன்ஸ் என்ன அப்படின்னா சர்வீஸ் கம்யூனிகேஷன்ஸ் தவிர மற்றபடி ப்ரொமோஷன்ஸ் சார்ந்த கால்ஸ், மெசேஜஸ் இது எதுவுமே வராது. சரியா? இது வந்து நமக்கு இதுதான் யூஸ் ஆகும். ஸோ ஓகே, இப்போ தேர்டில் ஒன்று பார்ஷியல் டிஎன்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்ஷியல் டிஎன்டி அப்படிங்கிறது நாமளே போய் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்தெந்த மெசேஜ் வரணும், எந்தெந்த மெசேஜ் வரக்கூடாது, எந்தெந்த கால்ஸ் வரணும், எந்தெந்த கால்ஸ் வரக்கூடாது அப்படின்னு நாமளே போய் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த பார்ஷியல் டிஎன்டி. சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பிளாக் ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டா போதும். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஆக்டிவ் பட்டனை கிளிக் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இங்கே வந்து இந்த டு நாட் டிஸ்டர்ப் அப்படிங்கிற ஆப்ஷன் ஆன் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் இந்த விஐ சிம்மில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். உங்கள் ரீசார்ஜ் பிளான் வந்து ஆக்டிவில் இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் இந்த டு நாட் டிஸ்டர்ப் வந்து ஆன் ஆகும், இல்லைன்னா ஆன் ஆகாது. இப்போ நான் வந்து என்னோட மற்ற சிம்மில் தான் நான் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். நான் இந்த விஐ சிம்மில் வந்து 4 டேஸாக ரீசார்ஜ் பண்ணல, எனக்கு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை ஆக்டிவ் பட்டனை கிளிக் பண்ணி காமிச்சு தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சர்வீஸ் எக்ஸ்பைரின்னு காமிக்குது. சரிங்களா? நான் வந்து இனிமேல் ரீசார்ஜ் பண்ணிட்டு தான் எனக்கு இந்த டு நாட் டிஸ்டர்ப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை என்னால் ஆன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு சர்வீஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஆக்டிவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போது இதை வந்து நம்ம ஆன் பண்ணும்போது அன்வான்டாக மெசேஜஸ், கால்ஸ் எதுவுமே நமக்கு வராது. சரிங்களா? ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக விஐ சிம்மில் வர அன்வான்ட் மார்க்கெட்டிங் மெசேஜஸ், கால்ஸ் எல்லாமே எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் விஐ சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.